எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல வந்து முழுமை பெறணும். அப்படியாக வந்த ஒரு ஆன்மா, பல பிறவிகள் எடுத்த ஒரு ஆன்மா நேரடியாகவும் வந்திருக்கலாம். இங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நேரடியா கல்லிலேருந்து மனிதரா கூட வந்திருக்கலாம், இல்ல விலங்குகளிலிருந்து மனிதரா கூட வந்திருக்கலாம். இப்படி வரிசையா தான் வரணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்ல. அப்படி வந்திருக்கிற ஒரு ஆன்மாவுடைய பயணத்துல நம்ம இந்த மனிதரா இருக்கிறப்ப என்னென்ன நிகழ்வுகள் அகமும் புறமும், அதாவது இது இது இப்போ வந்து நான் என்னன்னா ஒரு சில கதைகள், இது வந்து அந்த ஆன்ம உலகம் அப்படின்ற அந்த புத்தகத்துல அவர்களாக சொல்லப்பட்ட அந்த உண்மையான விஷயங்கள், அவங்க நேரடியா வந்து ஆய்வு உலகத்துல இருந்து அவங்களுடைய தாய் தந்தையர் மூலியமா நம்ம கிட்ட பகிர்ந்த அந்த கதைகள். சரிங்களா? ஒரு ஒரு கதை மட்டும் இப்போ உங்க கூட நான் உங்க கூட ஷேர் பண்ணா நமக்கு அது புரியும். என்ன மாதிரி நம்ம வந்து இங்க எப்படிலாம் நடந்துடுறோம், எப்படி நடந்துக்கிட்டாங்க நம்மளை பார்த்து அப்படின்ற விஷயங்கள். நம்மளும் நிறைய பேரை பார்த்துட்டு இவங்கெல்லாம் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்ப அதற்கான ஒரு புரிதல் நமக்கு இது ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை சரியா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து இங்க சொல்ல போற பேர் வந்து ஜிம்மி அப்படின்னு சொல்லணும்னா இவருடைய பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல மாற்றப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, பூமியில இவங்க இந்த விஸ்பீரத்து 2 பேரும் உயிரோட இருந்த காலகட்டத்துல அவங்க ரொம்ப பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. அதாவது ரொம்ப பிடிச்சு போனது அப்படின்னா, இவங்களுடைய மாமா ஒருத்தர். அவர் பேர் வந்து ஜிம்மின்னு வச்சுக்கோங்க. ஆனா வேற பேரு. ஏன்னா இப்ப அவர் வந்து பூலோகத்துல அந்த அவருடைய பேர் வந்து கெட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேரை வந்து மாத்திருக்காங்க. ஜிம்மி அப்படின்ற அந்த நபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாமா. அவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பேர். ஏன்னா நல்ல ஒரு ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க பாக்குறது அப்படிதான் பாக்குறாங்க. அவங்களுடைய குடும்பம், குழந்தைகள் எல்லாமே அவங்கள மாதிரி, அதாவது அவங்க அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அந்த குழந்தைகளும் இருக்கும். எல்லாருமே அந்த குழந்தைகளை ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா வளர்த்துருக்குறாங்க, நல்லா வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வு. அப்படி வளர்ந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இறந்துடுறாரு. அப்போ அந்த அந்த ஃபேமிலியை உடஞ்சி போய் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. ஸ்பீரத்து போய் அவங்க அத்தைகிட்ட என்ன சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, மாமா வந்து எல்லாமே உங்களுக்கு செஞ்சிருக்காரு. அப்படி கண்டிப்பா அவர் நிறைய பேருக்கு தானம் தர்மம் இதெல்லாம் பண்ணிட்டே இருந்த ஒரு வாழ்நாள் முழுவதும் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால கண்டிப்பா அவர் வந்து சொர்க்கத்தான் போயிருப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாம் சொல்லி பூமியில இருந்தப்ப இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 1981 பிறகு இவங்க என்ன பண்றாங்க, இறந்து போறாங்க இல்லையா? இறந்து போனப்ப அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, அவங்க 81ல 6வது தளத்துல இருக்காங்க. இப்ப 6வது தளத்துல வந்தப்ப அவங்களுக்கு திடீர்னு அன்னைக்கு ஒரு எண்ணம் வருது, நம்மளுடைய மாமா வந்து ஜிம்மிய பார்க்கலாம்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, கண்டிப்பா நம்ம மாமா எங்க இருப்பாரு அப்படின்னா, நிச்சயமா அவரு 6வது தளத்துக்கு மேலதான் இருப்பாரு. அவர் இன்னும் நிறைய நல்லவர் இல்ல, நம்மளை எல்லாம் விட அவர் ரொம்ப நல்லவர். அப்ப அதனால கண்டிப்பா அவர் எங்க இருப்பாருன்னா, ஒரு 7வது தளத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்ப முடிவெடுத்துட்டு அப்போ இவங்களுடைய பேராண்மாட்ட கேட்கிறாங்க, நாங்க இது மாதிரி 7வது தளத்துல இவர் அந்த எண்ணத்தை வெளியிட்டாங்கன்னாலே அவங்க அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பான நபர், அந்த ஆன்மா வந்து அவங்க சந்திப்பாங்க. அதாவது எப்படின்னா பாக்குறதுன்னா, இப்போ நீங்க ஒரு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து எண்ணங்களால இப்ப நான் ஒருத்தங்களை நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் எண்ணங்களால ஒளி வடிவமா தான் இருக்கவங்க. அவங்களும் நம்மளை உடனடியாவே பார்ப்பாங்க. நம்ம எந்த ரூபத்துல நம்ம இங்க பார்த்திருக்கோமோ பூமியில, அவங்கள எந்த ஒரு உருவத்துல நமக்கு தெரியுமோ அந்த உருவத்துல அவங்க நமக்கு காட்சியா தெரிவாங்க. அங்கிருந்து அந்த இதா தெரிவாங்க. அப்ப அவங்க அந்த மாதிரி எண்ணத்தை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி வந்து நம்முடைய ஜிம்மி மாமா வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேரமாயும் பார்க்க முடியல. அப்போ அவங்க பேராண்மாட்ட கேட்குறாங்க. இது மாதிரி அவர் 7வது தளத்துல தானே இருக்கணும். ஒருவேளை 7வது தளத்துக்கும் மேல போயிட்டாரோ என்னமோ ஒரு நல்லது பண்ணதுனால அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அப்ப பேராண்மாட்ட கேட்கிறப்ப அவங்க இந்த பேராண்மா வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, கண்டிப்பா நீங்க அவரை மீட் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து ஒரு வேலை ஒண்ணு தர்றேன். கீழ உள்ள தளத்துக்கு, அதாவது 1, 2, 3வது தளத்துக்கு நான் வந்து ஒரு வேலை தர்றேன். நீங்க வந்து அங்க போய் பாருங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். என்னது ஏன் கீழ உள்ள தளத்துக்கு நீங்க எதுக்காகவுமே போனதே இல்லையாமா? திடீர்னு இன்னைக்கு இது மாதிரி சொன்னோனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் இதாவும் இருந்துச்சாம். அப்போ உடனே என்ன சரி ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் அந்த ஒரு வேலை நிமித்தமா அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. ரொம்ப பாதுகாப்பாக அவங்க அனுப்பி வைக்கப்படுறாங்க அந்த இடத்துக்கு போகும்போது. ஏன்னா 1, 2, 3வது தளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நல்ல ஆன்மாக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது இப்போ மேல இருக்கிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா,
தனித்தனியே வாழ்வாங்க. நல்ல ஆன்மாக்கள், ரொம்ப தூய்மையான ஆன்மாக்கள் தனியே, அந்த மாரி கரெக்ட்டா அது மாரி சரியான இதுதான் இருக்கும். ரொம்ப மோசமான ஆன்மாக்கள்லாம் தனியா இருப்பாங்க. பூமியில அப்படி கிடையாது. இங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம். அதுதான் இங்க உள்ள சவால்களே. ஏன்னா எல்லா ஆன்மாக்களும் நல்ல ஆன்மாக்களும் இருப்பாங்க. மோசமான ஆன்மாக்களும் நம்ம கூட இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப இதுதான் இங்க உள்ள இது. அப்போ இவங்க வர்றாங்க. கீழ வந்துட்டே இருக்காங்க. கீழ வந்து அந்த அதாவது 3வது தளம் அந்த மாரியான இடத்துக்கு வரும்போது இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இங்கேயா இருப்பாரு அவரு அப்படின்னா, அவங்க இவங்களுக்கு சில பாதுகாப்புகள்லாம் குடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்களால மற்றவங்க வந்து இவங்கள பார்க்க முடியாது. இவங்க பார்க்கலாம். அவர் யார தேடுறாங்களோ அவங்கள பார்க்கலாம். பார்த்தாங்க ஒரு இடத்துல அந்த ஜிம்மி மாமா வந்து அங்க இருக்காரு. 2வது. இவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னடா இவர் போய் 2வது தளத்துல இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப வெட்கமா இது பண்றாரு. இருந்தாலும் அவங்க என்னை பார்த்தோனே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும், அதிர்ச்சியாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமா, நீங்க ரொம்ப நல்லது தானே பண்ணீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு தானே போயிருப்பீங்கன்னு நாங்க நெனச்சோம். எப்படி நீங்க இவ்ளோ மோசமான இந்த தளத்துல இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறப்ப, உங்களுடைய வெளிப்பார்வைக்கு, அதாவது உங்களுடைய வெளிப்பார்வைக்கு நான் அப்படிதான் இருந்தேன். எல்லாருமே அப்படிதான் நம்புனாங்க. ஆனா உண்மையிலேயே நான் மேல வந்தப்ப தான் தெரிஞ்சது, நான் எவ்வளோ மோசமான ஆளு, எப்படியெல்லாம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொல்றாரு. அதாவது உண்மையிலேயே அவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜிம்மிங்கிறவரு ரொம்ப ரொம்ப அவர் எப்படி வளர்ந்தாரு அப்படின்றத அவர் சொல்றாரு. அவங்களுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவர் அப்பா வந்து பயங்கரமான முறையில, அதாவது நெறைய தவறான முறையில சம்பாத்தியம், தவறான முறையில பணம் சம்பாதிக்கிறாரு. ஜிம்மியோட அப்பா. அவங்க சின்ன பிள்ளையா இருந்தப்ப பண்ணியிருந்திருக்காரு. இதையே அவங்க பார்த்து வளர்ந்துருக்காங்க. யாரு? ஜிம்மி, அவங்களோட இன்னொரு பையன், அவங்களுக்கு சகோதரிகளும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் அத பார்த்து வளர்ந்துருக்காங்க. அவங்க அம்மா மட்டும்தான் அவங்க வீட்ல ரொம்ப நியாயமானவங்க. அவங்க வந்து அப்பாவோட வழிய பின்பற்றாதீங்க அப்படின்னு பல தடவ சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கண்டிஷனா நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த குழந்தைகள சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்குறாரு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்களும் அவங்க அப்பா வந்து ரொம்ப ஹீரோவா, நல்லவரா தான் இவங்களும் பார்க்குறாங்க. அதனால அவர் சொல்ற எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. நெறைய தடவ அவங்க அம்மா இவங்கள மறைச்சும், அவங்களால அந்த செயல்களுக்குள்ள போகாம இருக்க முடியல. அவர் சொன்ன வழியே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் நல்ல வயது ஆகுது. இவங்களும் பெரியவங்களா ஆகுறாங்க. அப்ப பெரியவங்களா ஆகுறப்ப அவங்க அம்மா சொல்றப்ப, "நீ ஏன் இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்க? அப்பாவ பத்தி இவ்ளோ பேர் எல்லாரும் நல்லது சொல்றாங்க. நல்லா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ தான் உனக்கு புரியாம இருக்கா? நீ இந்த மாரி சொல்லிட்டே இருக்கிறதுக்கு, அப்பாவுக்கு கெட்ட பேர் குடுக்கறதுக்கு நீ எங்கேயாவது ஏரியில விழுந்து நீ சாகலாம்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவே அவரு பேசுறாரு. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மா அது மாரியே முடிவெடுத்து அவங்க இறந்துடுறாங்க. இப்போ இவங்க இன்னும் தந்தையினுடைய இப்ப உண்மையான ரூபம் இவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் பெரிய ஆச்சரியமா தெரியுது. ஏன்னா, அவரு நெறைய தவறுகள் பண்றாரு. ஆனா, ஒருத்தரால கூட அத கண்டுபிடிக்க முடியல. ஆ கூட இருக்கிறவங்களாலயோ, இல்ல வந்து காவல்துறையோ யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. சில குடும்பங்கள தேர்ந்தெடுப்பாரு. அந்த குடும்பங்களோட பழகுவாரு, நல்லா பழகுவாரு. அவங்களோட இருந்து அவங்கள்ட்ட எல்லா செல்வத்தையும் அபகரிப்பாரு. பெண்கள வந்து தவறா பயன்படுத்துவாரு. உடல் உறவு கொள்றது, அந்த மாரி வந்து அவங்கள வந்து இவருக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாத்தி எல்லாமே அவர் பயன்படுத்திக்குவாரு. அப்ப என்ன ஆகும்னா, அவங்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு அவங்கள ஏழ்மையா அனுப்பி விட்டுருவாரு. ஆனா இது யாருக்குமே தெரியாது. இவர் தான் அத பண்றாரு. இப்படிதான் நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. வெளி உலகத்துல அவர் ரொம்ப நல்லவர். அவர் அந்த மாரி தான் அவர பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா தான் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த மாரி தான் அவர பார்ப்பாங்க. ஒருத்தரால கூட ஒரு அடையாளம் கூட இங்க தடயம் கூட அவர் கிடையாது. அவர் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்றதுக்கு ஒரு தடயம் கூட கிடையாது. அந்த மாரியான வாழ்க்கைய அந்த ஜிம்மியோட அப்பா பண்றாரு. இத பார்த்து இவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, அவர் மாரியே இவங்களும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி வாழ்ந்தப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு வியாதினால அவர் என்ன பண்றாருன்னா, படுத்த படுக்கையா இருக்கிறார். அப்போ வந்து இவங்களெல்லாம் பயங்கரமா இவர் நெறைய சேவைகள் நல்லா பண்றாங்க. ஆனாலும் என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் அப்படியே இருக்காரு. அ வைத்தியர்லாம் கொண்டு வந்து பார்க்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நல்லாகி அவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாகி வெளில வர்றாரு. அப்ப ஏதோ ஒரு விபத்துல அவருடைய 2 கால்களும் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. 2 காலையும், ஒரு கையும் எடுக்கிற மாரி ஆயிடுச்சு. அத எடுத்தோனே இவங்க மேலலாம் ரொம்ப வெறுப்பாயி பிள்ளைங்க மேலலாம் கத்துறாரு. சகோதரிகள் தான் அவர பார்த்துக்கிட்டாங்க. இவங்களுடைய சகோதரிகள் தன்னுடைய தந்தைய. ஆனாலும் இவங்கள எல்லாம் அவர் வந்து இவங்களால தான் இந்த மாரி நடந்துருச்சு அப்படின்னு பேசுறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கடவுள திட்டுறாங்க. கடவுளுக்கு வந்து "நீ இதே இல்ல. எங்க அப்பா வந்து எவ்வளோ நல்லவரு. இவர போய் இப்படி தண்டிச்சுட்டாரு." அப்படின்னு சொல்லி இவங்கலாம் கடவுள சேர்ந்து திட்டுறாங்க. இப்படியே அந்த வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு ஒரு அங்க ஒரு சாமியார் வர்றாரு. இவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக வர்றாரு. ஏன்னா இவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக வர்றாரு. அவங்களுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு இதெல்லாம் சொல்றாரு. எல்லாம் நல்லது பண்ணிட்டு அவரு டெய்லி இது மாரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. போயிடுறாரு. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அவரு வெளியிலேருந்து இவர் போனதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இவங்களுடைய உண்மையான முகம் தெரியும். அப்ப பார்க்குறப்ப நல்லா இருப்பாங்க.
இவர் ஒரு நாள் வரும்போது வெளியில நிக்கிறாரு. அப்ப இவர் வந்து இவங்க பிள்ளைங்கள எல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறத வந்து காதுல வாங்கிறாரு. ஓ! இவ்ளோ மோசமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த சோடே தெரியாம திரும்ப போயிட்டாரு. இவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, காவல்துறையில இந்த மாரி இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த மாரி எல்லாம் மோசமான விஷயங்களை எல்லாம் பண்ணவரா இருக்காரு. நீங்க கொஞ்சம் அவர கண்காணிங்க. அவர இது பண்ணுங்க அப்படின்னா, அடுத்து அவங்க அப்படியே இவங்கள தெரியாமலே அவங்கள பத்தி நோட்டமிட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல அ ரொம்ப இவரு கத்தி இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு நுரையீரல் புற்று வந்து அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க திரும்ப வர்றாங்க. இந்த சாமியார பார்த்துட்டு அவங்க ஒரே சந்தோஷம். திரும்ப நம்ம அப்பாவ வந்து சரிப்படுத்திட்டு தான் வந்துட்டாரு அப்படின்னா, ஆமா உண்மையிலேயே நான் வந்து உங்களுக்காக நல்லது பண்ண வந்திருக்கேன். இன்னைக்கு உண்மையிலேயே நீங்க ஒரு நல்ல விஷயத்த பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவரு அந்த அறையில இருக்கக்கூடிய அவர் எதுவும் எடுத்து அடிக்கிற மாரி உள்ள எந்த பொருளும் கையில மாட்டாத அளவுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி வச்சுட்டு, இவங்க அடுத்த அறையில இருந்துட்டு சொல்றாங்க, "நீ ரொம்ப மோசமான ஆளு. நீ எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்க. இது எதையுமே நீ உணராம இருக்கிற. நீ வந்து கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்கவே இல்ல. இன்னும் கூட திருந்தல." அப்படின்னு சொல்லி இவரு அங்கருந்து பேசும்போது, இவங்களுக்குமே பக்கத்துல இருந்துட்டு நம்ம அப்பாவா அப்படிலாம் அப்படின்ற மாரி இவங்களுமே நினைக்கிறாங்க. அவரும் வந்து அதுக்கு இது பண்ணி இவரையும் திட்டுறாரு அந்த சாமியார். அப்ப பார்த்தா கூட போலீஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வார்ன் பண்றாங்க. உங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இருந்தாலும் நாங்க வந்து அடுத்த தடவ நாங்க வந்து இதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இது உடல் ரொம்ப மோசமாகி அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தைகள் அவங்கவங்க தனியா போயிடுறாங்க. இவரு தம்பிக்கும் தம்பி வந்து எனக்கு இதுலேருந்து எந்த சொத்தும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் தனியா போயிடுறான். இவர் மட்டும் அந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து வேற இடத்துக்கு வந்து மும்பை வந்து அங்க வந்து இருந்து இவர் வாழ்க்கை நடத்தி தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஜிம்மியா. அப்ப அவங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன பண்றாருன்னா, இவரும் தன்னுடைய தந்தை வழியையே பின்பற்றார். தந்தை என்ன பண்ணாரோ அதே மாரியே பின்பற்றாரு. இவருடைய தவறுகள் யாருக்கும் தெரியாதவாறு இவர் நடந்துகிறாரு. நல்ல முறையில இருந்திருக்கிறாரு. இதனுடைய விளைவுனால தான் இன்னைக்கு அவர் என்னவா இருக்காரு. அப்ப பார்த்தா உலகத்துல வந்து அகம் என்னவா இருக்குதோ, ஆனா புறத்த பார்த்து நெறைய பேர் நம்பிட்டு இருக்கிறோம். இப்படிதான் இவங்க நல்லவங்க, இந்த மாரி இருக்கிறாங்க. இவங்கலாம் இந்த இடத்துக்கு தான் போவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மைக்குள்ளேயே அங்க என்ன இருக்குதோ, இந்த கடவுள் வந்து சரியான நியாய தீர்ப்ப சொல்லக்கூடியவரா இருப்பாரு. இந்த ஒவ்வொரு கர்மாக்களுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்குமான விளைவ அவங்க எல்லாருமே அங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படின்றத அவர் அந்த ஜிம்மி மூலியமா அவங்க கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து அவர் வந்து பூலோகத்துல இருந்து இவங்களுக்கு முன்னாடி இறந்த ஒரு நபர்கிட்ட அவங்க போய் பேசுறாங்க. அந்த விஷயங்கள தான் இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். இது அகமும் அதே மாரி வந்து